அது மட்டும் இல்லை அன்பு நேயர்களே. மிதுன ராசியில் பிறந்திருக்கக்கூடிய சகோதரர்கள், சகோதரிகள் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு ஆண்டும் ஒரு அதிர்ஷ்டசாலியின் பெயரை இந்த தேவ பிரசன்ன வாக்கிலே ஒவ்வொரு ஆண்டும் சொல்லிக் கொண்டு வருகிறேன். அதன் பிரகாரமே நடந்து கொண்டிருக்கிறது. அது மாதிரி இந்த ஆண்டும் மிதுன ராசியில் பிறந்திருக்கக்கூடிய நபர் ஒருவருக்கு அதிர்ஷ்ட வாய்ப்பை ஒவ்வொரு ஆண்டும் சொல்லுவேன். அதே போல இந்த ஆண்டும் இந்த பதிவிலே அவர் யார், அவர் பெயர் என்ன, அவர் ஊர் என்ன, அவருக்கு என்ன கிடைக்க போகிறது அப்படிங்கிறத தெய்வ வாக்குல நாம கண்டுபிடிச்சு சொல்லலாம். அதற்கு முன்னதாக இந்த ஆண்டு மிதுன ராசிக்கு எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத ஒரு தேவ பிரசன்ன சொல்லி பிரசன்னத்துக்குள்ள தெய்வங்களை கேட்டு அதன் வாக்கு எப்படி வருகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். எத்தனை முறைகள் இருந்தாலும் பிரசன்ன முறைகளிலே இந்த சோழி என்று சொல்லக்கூடிய இந்த மகாலட்சுமி இதன் தருகின்ற அந்த வாக்கு நிறைய மனிதர்களின் வாழ்க்கையில் பலவிதமான மாற்றத்தையும் உண்மைகளையும் கண்டு சொல்லுகிறது அப்படிங்கிறது ஊர்ஜிதமான உண்மை. அந்த வகையில் அந்த மகாகாளி, இந்த விளையாத பகவதி ஒரு நல்ல ஒரு வாக்கை சொல்லம்மா. ஐந்தை தவிர மற்ற எத்தனை 7 மலர்ந்திருக்கிறது. அப்போ இந்த ஆண்டில ஒரு சிறப்பான செய்தி மிதுன ராசிக்கு இருக்கு. என்ன? குலதெய்வம் காத்து வச்ச ஒன்று உங்களுக்கு கிடைக்க போகுது. மிதுன ராசியில் பிறந்திருக்கக்கூடிய ஆணோ பெண்ணோ இருவருக்குமே உங்களுடைய குல தெய்வமும் முன்னோர்களும் காத்து வச்சிருந்த பாதுகாத்து வச்சிருந்த ஒரு பொருள் ஒன்று உங்களுக்கு கிடைக்க போகுது. கிடைக்கிற பொருள் என்ன? பணமாயிருக்கலாம், சொத்தாயிருக்கலாம், ஆபரணங்களாக இருக்கலாம், வைரங்கள் வைடூரியங்களாக கூட இருக்கலாம். அப்போ மிதுன ராசியில் பிறந்திருக்கக்கூடிய அவர்களுக்கு இந்த குல தெய்வங்கள் காத்து வச்ச ஒரு பொருள் அநேக நபர்களுக்கு கிடைக்க போகிறது அப்படின்னு இந்த தெய்வ வாக்கு வந்திருக்கு. அதே போல மிதுன ராசியில் பிறந்திருக்கக்கூடிய